வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு கஜானாக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஜானா. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தான் வந்து வாங்கிட்டு வந்தா. இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு வந்து மொத்த பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. ஒன்று தனியாக பார்த்தோன்னா 5 ரூபா வரும். ஆமாம், சரி ஓகே. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ தான் வந்து சொன்னா இதில் தங்கம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னான். தங்கன்னா எப்படிப்பா வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சுப்பா, அதான் வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து எதாவது வச்சு வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒரு ஃபுல் பாக்கெட்டே வந்து வாங்கிட்டு வந்துட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கஜானா அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொட்டிட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை கட் பண்ணலாம். இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஓகே சமங்க. இதே ஏகப்பட்ட கிஃப்ட் வந்து போட்டிருக்க மாதிரி தான் போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே, இதனா கீழே வச்சுக்கலாம். சம. இதில் நகைலாம் உள்ள மாதிரி இருக்குது வெளியில் ஃபோட்டோ. ஆமாம், பாருங்கள் எவ்வளோ கிஃப்ட்டு எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. சரி, ஒன்றை வந்து இங்கே வச்சு ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சு ஒவ்வொன்றிலையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன இருக்குன்னு பாரு. என்ன இருக்குது? கம்மல். கம்மலா? சூப்பர். ஒரு நல்ல சைஸில் வந்து ஒரு சின்னதாக அழகான ஒரு கம்மல் தந்திருக்காங்க. சொரை இருக்குது. சொரை இருக்குது. சொரை சின்னதாக கொடுத்துருக்காங்க. சரி சரி ஓகே. பிள்ளைங்க கம்மல். அடுத்து ஒரு சாக்லேட்டு. ஓ இவ்வளோதானா? ஒரு சாக்லேட் தந்திருக்காங்க. சரி ஓகே, இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து சரி ஒவ்வொன்றையாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதில் நம்மளுக்கு எதாவது சர்ப்ரைஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுக்காக தான். கம்மல் சின்ன பிள்ளைங்க போட்டோம். இது வளையல் நினைக்கிறேன். வளையலுங்க. ஒரு டஜன் வளையல் தந்திருக்காங்க. ஒரு டஜன்னா இல்லை, சும்மா இதுலேயும் ஒரு ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளையல் பாருங்கள், சின்ன பிள்ளைங்க, அதாவது சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி வளையல். இது 4 வளையல் இருக்குங்க. 2 வந்து கையில் வந்து போட்டுக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றையும் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு இருக்குது கஜானாஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். பாதி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து வச்சுக்கிறேன். இதை வந்து ஒவ்வொன்றையாக வந்து ஓப்பன் பண்ணலாம். என்னென்ன இதுனா டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எனக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு ஒரு ஆசை தான். நியூஸ் பேப்பர் வச்சுருந்தாலே நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது? ஐயோ, ஒரு டப்பா மாதிரி வச்சு ஒரு கம்மல் தந்திருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நார்மல் கம்மல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து அதோட சொரை இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. சரி ஓகே, இது வந்து ஒருத்தில்லைங்க 5 ரூபாய்க்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சரி ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. என்ன அதே கம்மல். இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து ஒரு கம்மல். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் தந்திருக்காங்க. சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து வளையல் பார்த்தாலே தெரியுதுங்க. 2 வளையல் கொஞ்சம் நல்ல வளையலாக தான் இருக்குது, பரவாயில்ல. சின்ன பிள்ளைங்க போடலாம், அவ்வளோதான், கையில் போடுறதுக்குரிய வளையல். சரி ஓகே, இதை தனியாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக ஓப்பன் பண்ணலாங்க. இது சீக்கிரம் ஓப்பன் பண்ணி முடிச்சிடலாங்க. ஏன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது வளையல். இதுலேயும் பார்த்திங்கன்னா வளையல் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா 4 வளையல் இருந்துச்சு, இதில் 2 தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தந்திருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுல. சரி ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு பாக்ஸ் தான் தந்திருக்காங்க. என்ன இவ்வளோ பெருசாக போகுது பாருங்கங்க. ஒரு பெரிய பாக்ஸுன்னு உள்ளக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 வளையல தாங்க உள்ளக்க சுருட்டி வச்சுருக்காங்க. கஜானான்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வளையல் தான். சரி ஓகே, வச்சிடலாம். நான் கூட தாள் இருக்குது அப்படின்னு சொல்லி சுருட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி வேறு ஏதோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பருங்க. அப்பாடா, இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு செயின் வந்து கிடச்சிருக்குங்க. அது ஒரு ரோஜா பூ டிசைன் போட்டு கொஞ்சம் பிஞ்ச ஒரு பிரேஸ்லெட் மாதிரி தந்திருக்காங்க பாருங்கள். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. கொஞ்சம் இது வந்து வெயிட்டாக இருக்குது. ரோஜா பூ மாடலில் ஒன்று தந்திருக்காங்க, பரவாயில்ல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கஜானாவில் நம்மளுக்கு கிடச்சது. சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணலாம்.
2 வளையல். சரி ஓகே, அவ்வளோதான் வந்துருச்சு, முடிய போகுதுங்க. பார்த்தீங்களா நம்மளுக்கு இவ்வளோ தான் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான மாதிரி இருக்குது. அப்பாடா, இதாங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்ட்டு. பாருங்கள் நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு செயின் வந்துருக்குங்க, ஓப்பன் பண்ணலாம். செம பெரிய செயின் மாதிரி தெரியுது. செமங்க, செம பெரிய செயின். நல்லா போட்டோம் அப்படின்னா கீழே வரைக்கும் தொங்குங்க, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செயினுங்க. பாருங்கள், செயின் தான் இது. நல்லா இது வந்து கொஞ்சம் செயின் நல்லா இருக்குங்க. குவாலிட்டி பாருங்கள், குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கவரிங் தான் இதுதான் நம்மளுக்கு கஜானாவில் கிடச்சது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிஃப்ட்டு. சரி ஓகே, இதை வந்து போட்டுடலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாத்துலேயும் வச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வளையல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வளையல் தாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வளையல் மட்டும்தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 வயசு 1.5 வயசில் உள்ள குழந்தைங்க வந்து போடுற வளையல். இதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்காக தான் வந்து இது டிசைனே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டியானம்னு சொல்லி சொன்ன அன்பு. ஸோ ஒட்டியானம் வந்து போடுறது, அதான் என்னடா பெரிய செயினாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியானம் கவரிங். ஆனால் வந்து 5 ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஓகே, இதே மாதிரி ரிலேட்டடாக வந்துச்சு அப்படின்னா ஓகேன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கட்டும், நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்மல் இருக்குங்க. கம்மல் இதுவும் நல்ல குவாலிட்டியான கம்மல் தான். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், டைமண்ட் மாதிரி உள்ளதை வச்சு. ஆனால் இது ஒரு 5 ரூபாய்க்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒருத்துன்னு சொல்லலாம், இந்த அளவுக்கு உள்ளது. சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மோதிரம்னு ஒன்று தந்திருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சங்கு மோதிரம், அந்த சிப்பி மோதிரம் மாதிரி. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உடஞ்சிதான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இது அதுவும் மொக்கதண்டி இருக்குது, இதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மல் தாங்க. இந்த மாதிரி கம்மல் சிலது வந்து பார்த்திங்கன்னா கம்மல் பிஞ்சும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஜானான் இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டுன்னு ஒன்று இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து பிஞ்சு இருக்குது, இதை வந்து நம்ம தான் மாட்டி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ளது ஒன்று தந்திருக்காங்க, அவ்வளோதான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வளையல் மட்டும்தான். இதில் வந்து சொல்லிக்கிறது அளவுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டானா இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கஜானான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் அது இதுன்னு வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதை வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இல்லைங்க, ஃப்ரீ கிஃப்ட் இன்சைடுன்னு போட்டிருக்காங்க. 5 ரூபாய்க்கு நம்ம தான் வாங்குகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தே இல்லைங்க கொஞ்சம் கூட. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வளையல் 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 மட்டும்தான், வளையல் தான் இருக்குது, வளையல் மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததுலேயே இது வந்து இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது, கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. ஒட்டியானம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மல், ஒரு 5 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தான கம்மல் தான். ஒரு 10 ரூபானாலும் ஒரு 20 ரூபானாலும் இருக்கும், அந்தளவுக்கு வந்து ஒருத்தான ஒரு கம்மல் தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோதிரம் வேஸ்ட். அடுத்து கம்மல் எல்லாமே சின்ன சின்ன கம்மல்ஸ். இதுவுமே பிஞ்சு இருக்குது. ஒரு 3 ரூபாய்க்கு ஒருத்து தான் போட்டிருக்காங்க. சிலதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து இருக்குது, அவ்வளோதான். மித்தபடி எதுவும் அவ்வளோனா இல்லை. குட்டீஸ்க்கு தேவையானது தான் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் இந்த ரப்பர் பேண்டு அந்த மாதிரி குஷிகேர் பின் அப்படி மாற்றி மாற்றி கூட போட்டிருக்கலாம். எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வளையல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுபோக வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுமேனு ஒரு மிட்டாய் தந்திருக்காங்க. இது வந்து 1 ரூபா கூட ஒருத்தர்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனினே தெரியல, கொஞ்சம் இதுதான். சரி ஓகே, இவ்வளோதாங்க இதில் உள்ளது. இது வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து கிஃப்ட் வந்து யாரும் இந்த சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து வாங்கி ஏமாந்துடாதீங்க. 5 ரூபாய்க்கு வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலில் ஏகப்பட்ட கிஃப்ட் பாக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.